தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்கும், மேலும் வியாபாரம், அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான சூழலும் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு மேலே ஐ பட்டனில் நான் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். நமது 2 சேனலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு தொடர்ந்து தருமாறு கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமனை அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடலாம். அதற்கு உகந்த ஒரு நாள். மேலும் இன்றைய தினம் கருநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாகவும் ராசியிலேயே சூரியனுடன் சுக்கிரன் மற்றும் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு வேறு லெவலில் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. குறிப்பாக உங்களுக்கு வெகு சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எந்தெந்த வகையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். உங்களது கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த விதமான எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரிங்க, அது ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தால் கூட நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க. அதனால முயற்சி செய்யுங்கள். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆனால் யார் கூடயும் எந்த விதமான சூழலையும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்து விட்டால் இன்று தினம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தபடி முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது அசைய சொத்துக்கள் ஏதாவது காலியிடம் இருக்குது, அது விற்கணும் அப்படின்னா அந்த விற்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமைந்துள்ளது. இன்று தினம் உங்கள் குழந்தைகளின் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள். மேலும் உங்கள் அப்பா பற்றின சில ஐடியாக்களும் இன்னைக்கு உதயமாகும். அப்பாவை எந்த மாதிரியான வகையில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும், எந்த வகையில் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள் காரியங்களை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரியான சில புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பையும் உயர்த்தக்கூடிய ஐடியாக்கள் உதயமாகும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இறை வழிபாட்டில் இன்றைக்கி ஆர்வம் நிறைந்த பக்தி நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. யாரு கூடயும் எந்த சூழ்நிலையும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மேலும் சிக்கனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சிக்கனமாக செயல்பட்டு இன்று தினம் உங்கள் பணத்தை வந்து மிச்சமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய இன்றைக்கி உதயமாகும். அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளியுடைய மனத்தில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். அதனால் உங்களுக்கு கெத்து கொடுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வருகை தரதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சீராகக்கூடிய நல்ல யோகத்தையும் இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இன்றைய தினம் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது மாதிரியான குரூப்பான ஒரு நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணுறது மாதிரியான சக்தி உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணி இன்றைய தினம் நீங்கள் வந்து கூடுதலாக நல்ல ஒரு ஆனந்தத்தை வந்து அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் கூடுதலான நல்ல சக்திசாலியாக இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல உங்களது காதலருடைய கடுமையான சில வார்த்தைகள் காரணமாக மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் காதல் வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா கஷ்டமான நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும்போது தேவையில்லாத சில சங்கடங்களை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ அதை புரிந்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருங்க. இன்றைய தினம் இருக்கக்கூடிய நிலைமை நிறுத்தி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். காதல் வாழ்க்கை விரைவில் சிறப்பாக மாறிவிடுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை எனக்கு வேற லெவலில் அதிகரிக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து உங்களை தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமையை புரிய வைத்து அவர்களிடம் வந்து சண்டை போடாம இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
புதிய புதிய நபர்கள்லாம் உங்களுக்கு அறிமுகமாகறதுனால அவர்கள் வந்து உங்க இல்லற வாழ்க்கையில வந்து நீங்க அனுமதிக்க கூடாது. அதை உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்க 3ஆம் நபர் தலையீட்டை இந்த தடவை அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சீங்கன்னா அதனால தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி விடுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்றைய தினம் உங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் சிறப்பான நாளாக கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுல தயக்கமே வேண்டாம். ஆனா யாரு கூடயும் சண்டை சச்சரவு இல்லாம இணக்கமாக ஸ்மூத்தாக நடந்து கொண்டு உங்க காரியங்கள்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு வேலை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். நீங்கள் திடீரென்று இதில் பண வரவுகளே கிடைக்கப்படுறதுனால அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில நிம்மதியை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க. சிக்கனமும் ரொம்ப அவசியம். ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக நீங்க சிக்கனத்தை கடைபிடித்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைய தினம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையுங்க. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய மன அமைதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க. குறிப்பாக அது அசைய சொத்துக்கள், அதாவது உங்க காலி இடம் ஏதாவது வச்சிருக்கீங்க, அதை நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது நீங்க நினைச்சதை விட அதிகமான லாபத்தை பெற்றுத்தரும். அந்த மாதிரி இடம் சம்பந்தமான விற்பனைகளை இன்னைக்கு நீங்க செய்யலாம். மனை சம்பந்தமான விற்பனைகள்லாம் இன்னைக்கு செய்யலாம். உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள். மேலும் நிறைய காரியங்களை நீங்க நினைச்சபடி முடிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு சும்மா இருக்காம நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளுடைய எதிர்கால நலன்லையும் நீங்க கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்க குழந்தைகளின் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்துனீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் உங்களுக்கு அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் குறித்த எண்ண ஓட்டங்கள் வந்து சேரும். எப்படியெல்லாம் வந்து சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய ஒரு நாள். அந்த மாதிரி சேவிங்ஸ் செய்யறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவுங்க. ஏன்னா நெருக்கடியான நேரங்களில் உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த சேவிங்ஸாக உதவிகரமாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பு செய்யுங்க. நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையோடு செய்யணுங்கிற ஒரு பக்தி நிறைந்த நாள்கள் இறை வழிபாட்டில் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அதனால கோயிலுக்கெல்லாம் போய் நீங்க சாமி போட்டு நல்ல ஆர்வத்தோட இறை வழிபாடுகள் இறை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் அமைதி வேற லெவலில் கிடைக்குங்க. சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்களே நினைக்காத வகையில சில திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில பொருள் வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், அமைதி நிறைந்த நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது கடகப்படி ராசிபலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அது தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது நமது கடகப்படி ராசிபலன் சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிவில் நான் கொடுத்துருக்கேங்க. அதிலையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை உடனடியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். 12 ராசி பலன்கள் ஒரே வீடியோவில் இருந்தாலும் உங்கள் ராசி பலன்களை நீங்கள் ஸ்பெஷலாக ஆக்சஸ் பண்ணிக்கிறது தகுந்த மாதிரி சாப்டர் பகுதி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரைடே.